கடகராசி அன்பர்கள், சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய சனியாக இருக்கார். நாங்களே அஷ்டமத்து சனியில் படாத பாடுபட்டு ப என்னெல்லாம் துன்பம் அனுபவிக்கணுமோ அத்தனையும் அனுபவிச்சு இப்போ தான் நீங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சனி பாக்கிய சனியாக வந்துட்டாரு, நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு, பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு, மேன்மை முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாருங்க, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு வந்துருச்சு அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்கிறீங்களேங்க, கவலைப்படாதீங்க. சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சாலும் குருனோட பார்வை இருக்கிறதுனால சனி கண்டிப்பாக எல்லா விதமான பாக்கியங்களும் கொடுக்க போகிறார். அதுக்கும் மேலே பொதுவாக வந்து பாருங்கள், மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு அப்படின்றது சொல்லிட்டா வந்துடும். சனியை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 8க்கு அதிபன், கலத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் நீங்கள் கடகராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள். யோசிப்பீங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப என்னை வந்து வெளியே கூட்டின்னு போகணும்னு எனக்கு ஆசை, ரொம்ப என்னை உழுந்து கவனிக்கணும்னு இல்லை, ஒரு வெளில கூட்டின்னு போகணும், ஒரு பீச்சு, பார்க்கு, ஒரு தேட்ரு அப்படின்னு. அது கூட வேணாங்க, நல்ல ஆசையாக 4 வார்த்தை பேசணும்னு ஆசை. என் கணவர் குறித்து எனக்கு எவ்வளோ ஆசை இருந்துச்சு, ஒன்று கூட அவர் செய்ய மாட்டேன்றாருங்க அப்படின்னு ரொம்ப கடுமையான மன உளைச்சல் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் உங்களோட ஆழ்மனது ஆசை, உங்களோட தாம்பத்தியத்தை குறித்து, உங்களோட கணவன் மனைவி உறவு முறை குறித்து என்னெல்லாம் இருக்கோ அதில் பல நிறைவேறும். ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே 8ஆம் பாவத்துக்கு அவர் தான் அதிபன் அப்படின் போது பூர்வீக சொத்தெல்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. எங்கள் மாமியார் வீட்டில் எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும், அதனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்தா எங்கெங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நாங்களும் சௌகரியமாக வாழலாம், இப்படிலாம் ஆசை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த சொத்துக்கள் முழுசும் எல்லாருக்கும் வர அளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட் வருதா, வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இது ஃபஸ்ட்டு ப்ளஸ். அதுக்கு மேலே நிறைய கடகராசி பெண்கள், எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர் தாங்க, அவரோட வாழ்க்கையில் ஒரு பொம்பளை வந்தால் அன்னிலேருந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து அப்படியே என்னை எதிரியாகவே பாவிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அந்த பொம்பளை அவரோட வாழ்க்கையை விட்டு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். சூப்பர் இல்லைங்களா? சரி, அதுக்கு அடுத்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், இது குருனோட பார்வையில் வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். கடைசி ஒரு மாதம் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது குருனோட பார்வை இருக்காது இல்லையா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சனி பாக்கிய சனியாக இருக்கார் இல்லையா, எல்லா பாக்கியங்களும் கொடுப்பாரு, ஆனால் நிதானமாக கொடுப்பார். உங்களுக்கு 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா நிதானமாக 50 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியத்தை கொடுப்பார். எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டார். கவலையே படணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே பாக்கிய சனி வெளிநாடு போய் நாங்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கணுங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எக்ஸாக்டான காலகட்டம் தான். எங்கள் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, வெளிநாடு போகலாமா, அப்ளை பண்ணலாமா, படிக்கலாமா, தப்பாக போயிடுமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்கன்னா பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா எங்கள் பார்ட்னருக்கும் எனக்கும் ஒரு விதமான கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்குங்க. எங்கள் பார்ட்னர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எனக்கு என் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மூத்தாக ஆவாரா, இல்லை அந்த இன்வெஸ்டார் வந்து போயிட்டு வேறு புதுசாக இன்வெஸ்டார் கிடைப்பாங்களா அப்படின்னா இந்த இன்வெஸ்டராகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாதகமான பலன்களை கொடுப்பாரு. அவரோட ரிலேஷன்ஷிப்பும் உங்களோட ரிலேஷன்ஷிப்புமே நல்ல ஸ்மூத்தாக போகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அதுக்கும் மேலே நான் எவ்வளோ காலில் விழுந்தாலும் அந்த ஆள் எகிரி போகிறாங்க, ஏறிட்டே போகிறான் அப்படின்னா அந்த ஆளை கட் பண்ணி விட்டுலாமா, தாராளமாக கட் பண்ணி விட்டுலாம், புதுசாக ஒரு இன்வெஸ்டர் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இது வரைக்கும் எங்களுக்கு கல்யாணமே ஆகலைங்க, நல்ல அழகான ஒரு வரனாக நாங்கள் தேடிட்டுருக்கோம். இந்த காலகட்டம் அழகான நல்ல குணாதிசயங்களோட கூடிய வரன் அப்படின்றது நிறைய பேருக்கு வருவாங்க. புரியுதுங்களா? ஆன் தி ஹோல் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குருனோட பார்வையில் எல்லாமே பாசிட்டிவ். குருனோட பார்வை இல்லாமல் நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா சனி சூப்பராக இருக்கார், ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.